தற்போதைய செய்தி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிவு கண்டிருக்கிறது. கர்நாடகாவின் KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு திறக்கப்படக்கூடிய நீரின் அளவில் மாற்றம் இருக்கிறது. இதனால் காவிரி கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு கருதி எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீர்வரத்தை கர்நாடக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் வைத்து அதிகாரிகள் சோதித்து வருகிறார்கள். ஆனால் தற்போதைய செய்தியின்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 42,000 கனடியிலிருந்து 28,000 கனடியாக குறைவு கண்டிருக்கிறது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில். விவரம் சொல்லலாம் கிருஷ்ணன். ஒகேனக்கல்லுக்கு காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிவு. நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கனடியாக உள்ளது. தொடர்ந்து 10வது நாள் குளிக்க பஸ்ஸில் பயணம் செய்ய தடை நீடிக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிக வண்ணம் உள்ளது. கபினி அணை தனது முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. மற்ற அணைகளும் வேகமாக நிறைவேறுகிறது. கபினி அணையில் இருந்து 25,000 கனஅடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 50,000 கனஅடியும், இரு அணைகளில் இருந்து 75,000 கனஅடியும் தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல்லில் நேற்று காலை வினாடிக்கு 42,000 கனஅடியாக தண்ணீர் வந்தது. இந்த வரத்து படிப்படியாக குறைந்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 28,000 கனஅடி தண்ணீர் வருகிறது. இந்த தண்ணீர் வரத்து இன்று மாலை நாளைக்குள் அதிகமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்தால் மெயின் அருவி, 5 அருவி, சினி ஃபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தண்ணீர் அதிகமாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 10வது நாள் தொடர்ந்து நீடிக்கிறது. நாடார்கொட்டாய், ஒகேனக்கல், ஊட்டமலை, சத்திரம் மற்றும் நெருப்பூர் உள்ளிட்ட காவிரி ஓர உள்ள பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் போலீசார், ஊர்காவலர் படையினர் கரையோர பகுதிகளில் தீவிர ரோடு சென்று கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை கர்நாடக எல்லையான பிலிகுண்டு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.